ஆட்டோவின் ரூஃப் மீது மற்றுமொரு லேயர் ரூஃபை போட்டு வைக்கோலை பரப்பி அதன் மீது சோளத்தட்டுகளை கூரை போட்டு பரப்பியிருக்கிறார். ஆட்டோவின் மேல் பரப்பு முழுவதையும் சோளத்தட்டு கவர் செய்துவிட அதுவே குளுமையை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த குளுமையை இன்னும் கூட்ட நினைத்தவர் சோளத்தட்டு மீது தண்ணீரை சொட்ட வைத்திருக்கிறார். துவக்கத்தில் கையால் எடுத்து தண்ணீரை ஊற்றியவர் பிறகு அதற்காகவே தனி மெக்கானிசத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த கூலிங் இருக்க இப்ப நம்ம காலையில ஆட்டோவில் வீட்டுல இருந்து எந்நேரம் போடப்படுறேன்னா அந்த கூலிங் எனக்கு மத்தியானம் 2-3 மணி வரைக்கும் ஐஸ்வர்யா ஆஸ்பத்திரி தான் எனக்கு சேர்ந்து. மத்தியானத்துல வெயில் இருந்தாலும் என் ஆட்டோவில் 2 பேரும் உட்காந்து இருப்பாங்க. ஐயா உனக்கு கொஞ்ச நேரம் உட்கார முடியுமாங்க, அது ஒரு சந்தோஷம். ஆட்டோவின் முன்புறம் ஒரு தண்ணீர் டேங்க், மேல் பகுதியில் ஒரு டேங்க் என்று அமைத்து தண்ணீரை மேலே ஏற்ற மோட்டார் ஒன்றையும் போட்டிருக்கிறார். இப்படியாக மோட்டார் மூலமாக மேலே சென்று சோளத்தட்டில் சொட்டும் தண்ணீர் ஆட்டோ மீது பரவி மீண்டும் கீழே இருக்கும் டேங்கிற்கு வந்து சேரும். இதற்காக தனி பைப்புகள் கொண்ட செட்டப்புகளும் இருக்கின்றன. இப்படி செய்வதன் மூலமாக ஆட்டோவில் செல்வோருக்கு குழு குழுவென்ற பயணத்தை உறுதி செய்கிறார் சுப்பிரமணி. இன்னொருத்தருக்கு நாம நன்மை செய்யணும் அப்படிங்கறத வச்சுதான் எனக்கு வயசு 76 இருந்து என்னுடைய வயசுக்கு மேல வச்சுங்க பாதி கட்டணத்தால கூட்டிட்டு போலான்னு போர்டே போட்டிருக்கிறேன். தனது பயணம் குறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் பேசிய அவர், ஒவ்வொரு நாளும் வந்து செல்லும் பயணிகள் தன்னை பாராட்டும் போது ஆகும் 76 வயதெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. என் போன்றோர் பயனடையும் வகையில் 76 வயதுக்கு மேலுள்ள பயணிகளிடம் பாதி கட்டணத்தை மட்டுமே பெறுவதாக கூறுகிறார். நலதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைத்து ஆட்டோ ஓட்ட தொடங்கியதாகவும், பிற்காலத்தில் இந்த தொழிலை விட்டுவிடலாம் என்று நினைக்கும் போது மற்றவர்கள் தன்னை பாராட்டுவது ஊக்கப்படுத்தி தொடர வைப்பதாகவும் பகிர்கிறார். அங்க ஒரு ஆட்டோ போது பரவாயில்ல அப்படிம்பாங்க இல்லையா, அது என்னுடைய மனசுல பட்டுச்சு. இது ஒவ்வொரு மனசுலயும் பட்டு நம்மள வாழ்த்துனா நம்ம இன்னும் 2 வருஷம் இருக்கலாம். நம்ம இதை நல்லது மட்டும்தான் செய்யணும், யாரையும் கேட்காம நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதவே தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இவருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். பெரியவரே, உண்மையிலே நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானிதான்.